ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேம் பிளேலாம் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஃப்ரீ ஃபயர் மாதிரியே ஒரு விஷயம் பப்ஜிலேயும் இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க, இன்ட்ரோ போட்டுட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்குலாம் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். அதாவது யாருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, கேம் இஸ் எ கேம், எல்லா கேமுமே பார்த்திங்கன்னா ஈக்குவல் தான், எதையுமே பார்த்திங்கன்னா அடிக்டிவாக ப்ளே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் தான் கெத்து, பப்ஜி தான் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்கலாம் பார்த்திங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் இந்த வீடியோ சரியில்லை. சரி வாங்க, வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ வெரிஃபிகேஷன் செக் மார்க் அப்படின்னா என்னப்பா அப்படின்னா, வெரிஃபிகேஷன் செக் மார்க் அப்படின்னா அவ்வளோ பெரிய டீல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த ஃப்ரீ ஃபயரில் வி பேட்ச்னு சொல்லி ஒன்று சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை தான் பார்த்திங்க அப்படின்னா பப்ஜியும் கொண்டு வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயரே பார்த்திங்க அப்படின்னா சோஷியல் மீடியாஸ்லேருந்து அந்த இது வெரிஃபைடு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயத்த ஃப்ரீ ஃபயர் பார்த்திங்க அப்படின்னா கொண்டு வந்துருக்காங்க. அதே விஷயத்த பப்ஜியும் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்குன்னு ஃப்ரீ ஃபயரை பார்த்து தான் காப்பி பண்ணாங்களான்னு கேட்டால் கிட்டத்தட்ட அப்படி சொன்னாலுமே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கேமுமே பார்த்திங்க அப்படின்னா எங்கேருந்து ஆட்டையை போட்டாங்க அப்படின்னா சோஷியல் மீடியாஸ் அங்கேருந்து தான் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டையை போட்டிருக்காங்க. முக்கியமாக ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம். ஸோ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் பார்த்திங்க அப்படின்னா போன வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், ஃப்ரீ ஃபயரோட விபேச் வீடியோலேயே. அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தருடைய ப்ரொஃபைலு பக்கத்தில் அவருடைய நேம் இருக்கும். அந்த நேம் பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிக் போட்ட மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் இல்லையா, அந்த சிம்பிள் தான் பார்த்திங்க அப்படின்னா வெரிஃபைடுன்னு சொல்லுவாங்க. இந்த வெரிஃபைடு எதுக்கு அப்படின்னா அவங்க ஒரு பெரிய ஆள் அப்படின்றத காட்டுறதுக்காக தான் அந்த வெரிஃபைடு அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா அவங்க காசு கொடுத்து வாங்குவாங்க. ஆனால் ஃப்ரீ ஃபயரில் அப்படி கிடையாது, அதை ஃப்ரீயாக கொடுப்பாங்க. பட் அதுக்கு நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கணும், அண்ட் அதுக்கு வந்து குறிப்பிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ், குறிப்பிட்ட வியூவர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கடைசி 30 நாளில் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய ரெக்கமெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வச்சுருந்தாங்க. பப்ஜிலையும் பார்த்திங்கன்னா அது மாதிரி நிறைய ரெக்கமெண்ட்ஸ் இருக்குது. பட் அதெல்லாமே ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்குது. அதை ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் ஒரு கண்டினியூட்டியாக பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த விசி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ மிச்ச சோஷியல் மீடியாஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா வெரிஃபைடுன்னு சொன்னாங்க. ஃப்ரீ ஃபயர் பார்த்திங்க அப்படின்னா வெரிஃபைடு பேட்ச்னு கொண்டு வந்தாங்க. அதை பப்ஜி வெரிஃபிகேஷன் செக் மார்க் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த வெரிஃபிகேஷன் செக் மார்க் அப்படின்னா இது ஒரு சின்ன வெரிஃபிகேஷன் ஐக்கான் தான். அது ப்ரொஃபைலோ இல்லை நேம் டேக்லேயோ பார்த்திங்க அப்படின்னா அந்த பிளேயரோட ஐடியில் போட்டிருப்பாங்க இந்த வெரிஃபிகேஷன் செக் மார்க் இருந்துச்சு அப்படின்னா. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த வெரிஃபிகேஷன் செக் மார்க் இருக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில டைட்டில்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அல்டிமேட் இன்ஃப்ளூயன்சர் இருக்குமா, எலைட் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்லி 2 டைட்டிலையும் பார்த்திங்க அப்படின்னா அட் டைமில் கொடுப்பாங்க. இது எந்த டைட்டில் வேணுமோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது. என்னென்ன இந்த ப்ரோக்ராமில் என்னென்ன இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயரில் வி பேட்ச் எப்படி இருக்குமோ அதே சேம் கான்செப்ட் தான் இங்கேயும் கொண்டு வந்திருக்காங்க. என்ன ஸ்லைட்லி பெட்டர் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க, அவ்வளோதான். என்னப்பா அப்படின்னா ஃப்ரீ ஃபயர்லேயும் பார்த்திங்க அப்படின்னா வி பேட்ச்சில் என்ன அப்படின்னா காசு கொடுத்து அதை வாங்க முடியாது, தனியாகவும் வாங்க முடியாது, அதை ஸ்பின் பண்ணி வின் பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்வாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் அப்படி இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களால் தனியாக வாங்க முடியாது. ஃப்ரீ ஃபயரில் சொன்ன மாதிரி தான் நீங்கள் ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக இருக்கணும். அது கண்டிப்பாக யூடியூப்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ இல்லை டிக்டாக்லேயோ இருக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் இவங்க பார்த்திங்க அப்படின்னா எந்த சோஷியல் மீடியாவாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு விசியை கொடுப்போம், எங்களுக்கு தேவைப்பட்ட ரெக்குவயர்மெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு தருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு பேர் பார்த்திங்க அப்படின்னா பீட்டா ஸ்டார் ப்ரோக்ராம் 2026ன்னு வச்சுருக்காங்க. அதாவது ஒவ்வொரு வருஷத்தையும் பார்த்திங்கன்னா கடைசியில் வச்சுருவாங்க. ஸோ பீட்டா ஸ்டார் ப்ரோக்ராம் 2026 அப்படின்னு இந்த டைம் கொண்டு வந்திருக்காங்க. அது லிங்க் வேணும்னா சொல்லுங்கள். பப்ஜி பிளேயர்ஸ் ஏதாச்சும் இருந்தீங்க அப்படின்னா நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா கெட் பண்ணிக்கலாம். அண்ட் இதோடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் என்னப்பா அதை சொல்லுப்பா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு தான் வந்துக்கிட்டே இருக்கேன். என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ ஃபயரில் பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சது 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் என்னப்பா அது 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்னாங்க அப்படின்னா, ஒரு சில பேர் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் தானே, இதுக்காகவே பாடுபட்டு நான் ப்ளே பண்ணுறேன்டா, வி பேட்ச் தானே அப்படின்னு நிறைய பேர் ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் பப்ஜி பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக உங்களுக்கு ஃபாலோவர் ரெக்குவயர்மெண்ட்டே வேணாம், அது பார்த்திங்க அப்படின்னா வெறும் 0 தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை கேட்டோன்னே நிறைய பப்ஜி பிளேயர்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய கேம் பிளேயர்ஸ், இந்த ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸாக இருக்கணும், இவங்கெல்லாம் எப்படி அதை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா இவங்க ஃபாலோவர் கவுண்ட்டே பார்த்திங்க அப்படின்னா 0 வச்சதுனால நிறைய பேருக்கு எப்படிடா நீங்கள் மட்டும் இதை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஒரு சில பேர் பாட்டி கேம்னா அப்படிதாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டினியூ பண்ண வேணாம் அப்படின்றது மறுபடியும் சொல்கிறேன். சரி வாங்க. ஸோ அப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபாலோவர் 0வாக இருந்தாலுமே உங்களுக்கு கண்டென்ட் குவாலிட்டியில் காம்ப்ரமைசேஷன் இருக்கக்கூடாது.
அண்ட் ஃபாலோவர் கவுண்ட் அதுக்கப்புறமா கண்டென்ட் குவாலிட்டி ரெண்டுமே பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி இருக்கும். கண்டென்ட் குவாலிட்டி ஹையராக இருக்கணும். இந்த ஹேக்ஸ் ஆகிறதோ கிளிச் ஆகிறதோ இல்லை டாக்ஸிக் பிஹேவியர் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடாது வீடியோவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா இது யூடியூப்லேயோ இல்லை டிக்டாக்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ இருக்கலாம் ஃப்ரீ ஃபயர் மாதிரி. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இந்த டிஸ்கோட்லேயோ இல்லை ட்விட்ச்லேயோ இல்லை மிச்ச சோஷியல் மீடியாஸில் இருந்தால் கூட நான் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா விசியை கொடுப்போம், நாங்கள் எதிர்பார்க்குற ரெக்கமெண்ட் இருந்தால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மையிலே ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ ஃபாலோவர் ரெக்யூமெண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் 0 ஃபாலோவர்ஸ் இருந்தால் கூட உங்களால் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யார் வேணாலும் பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இதுதான் எங்களுடைய விசியோட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய அட்வான்டேஜாக இருந்தாலும் அதில் கொடுக்குற ரிவார்ட்ஸை பொறுத்து தான், இல்லைனா அதில் இருக்கிற பிளேயர்ஸை பொறுத்து தான். ஸோ அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆக்டிவிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ், அதாவது உங்களுடைய கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக நீங்கள் பார்த்திங்க அவங்க அப்படின்னா உங்களுடைய லாஸ்ட்டு 3 மாதத்தில் அட்லீஸ்ட் 2 PUBG மொபைல் வீடியோஸ் ஆச்சும் நீங்கள் போட்டிருக்கணும். அவ்வளோலாம் தேவையில்ல. நீங்கள் அந்த ஃபுல்லாக PUBG கண்டென்ட் தான் போடணும் அந்த தேவை கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் 2 வீடியோ லாஸ்ட்டு 3 மாதத்தில் போட்டிருந்தாலே போதும். அதாவது லாஸ்ட் 90 டேஸில் நீங்கள் 2 PUBG வீடியோஸ் போட்டால் கூட போதும். அதுவும் சும்மாலாம் கிடையாது. முதல்ல சொன்ன மாதிரி தான் நீங்கள் கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு கிளிச்சாகிறதோ இல்லை ஹெக்காகிறதோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கக்கூடாது. டாக்ஸிக் பிஹேவியர் இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. அண்ட் ஆல்சோ நீங்கள் போடுற அந்த வீடியோஸில் ப்ரொமோஷன் வீடியோஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோஸ் எல்லாம் அவங்க லிஸ்ட்டில் சேர்க்க மாட்டாங்க. ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயந்தான். அண்ட் குவாலிட்டி வைஸ் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க, வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா நல்ல கிளியராக இருக்கணும். அண்டு குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஹையர் லெவலில் இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா விசியே பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரீஜியனல் வைஸும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சில ரீஜியன்ஸுக்கு மட்டும்தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். லைக் நார்த் அமெரிக்கா, சவுத் ஏஷியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா இந்த மாதிரி ஒரு சில இடத்துக்கு மட்டும்தான் இந்த ரீஜியன் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரீஜியன் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில ரீஜியன் நம்ம சும்மா பேருக்கு சொன்னாலுமே எல்லா கண்ட்ரீஸ்லேயும் இது பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணும். இது நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நார்த் அமெரிக்காவோ இல்லை மிச்ச ரீஜியன்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன ரீஜியன்ஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் மேக்ஸிமம் கண்ட்ரிஸ் பார்த்திங்க அப்படின்னா வரும். ஃப்ரீ ஃபயரில் கொடுக்குற மாதிரி இவங்களும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மையிலே ஒரு நல்ல விஷயந்தாங்க. பிகாஸ் ஆஃப் ஃப்ரீ ஃபயர் மாதிரியே பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலே ஒரு நல்ல விஷயந்தாங்க. அதுக்குன்னு இது காப்பி அப்படின்லாம் சொல்ல முடியாது. இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு வேணால் சொல்லலாம். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இன்ஸ்பிரேஷன் சொல்கிறாங்க. ஒருவேளை பப்ஜிக்கு என்னடா ரொம்பவே முட்டு கொடுக்குற அப்படின்லாம் முட்டு கொடுக்கலாம் கிடையாது. இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா எதில் எந்த ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேவா? ஸோ ரீஜன் வைஸ் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி ஈவன் நம்ம ஸ்ரீலங்காலேயே பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணும். ஆனால் இங்கே ஒரு ஃபன் ஃபேக்ட் என்ன அப்படின்னா ஸ்ரீலங்காவில் நிறைய பப்ஜி பிளேயர்ஸ் கிடையாது, நிறைய ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீலங்காவில் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் மூணாவது என்ன அப்படின்னா இதோடைய பெனிஃபிட்ஸ். என்னப்பா இதில் எவ்வளோ மேசிவான பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லுப்பா அப்படின்னா இது பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு செம்மையான இது ஒரு பெஸ்ட்டான விஷயமா இருக்கும் அப்படின்னு பப்ஜி வெப்சைட்லேயே சொல்கிறாங்க. அதாவது இந்த வெரிஃபிகேஷன் பேட்ச் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு ஒஃபிஷியல் ஸ்டேட்டஸாக இருக்கும். உங்களோட ஐடிக்கு ஒரு ஒஃபிஷியல் ஸ்டேட்டஸாக இருக்கும். செம்மையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்டு ஃப்ரீ ஃபயரில் சொல்கிற மாதிரி தான். ஸோ மந்த்லி பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயரில் டைமண்ட்ஸ் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அதை மாதிரி இவங்களும் மந்த்லியாக யூசியை பார்த்திங்க அப்படின்னா சேலரியாக கொடுப்பாங்க. ஒரு காலத்தில் பிசி இருந்துச்சு. பிசி அப்படின்னா பிட்காயின். ஸோ அந்த பிட்காயினை பார்த்திங்கன்னா பப்ஜி லிட் அப்படின்னு சொல்லி இன்னொரு கேம் இருக்குது இல்லையா? அந்த கேமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பிசி அப்படின்றது இனிமேல் பப்ஜி லிட்டில் பார்த்திங்க அப்படி தான் இருக்கும், பப்ஜியில் இருக்காது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த யூசி அன்னோன் கேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இது பார்த்திங்க அப்படின்னா நிறைய கன் ஸ்கின் வாங்குறதுக்கு கிரேட்ஸ் வாங்குறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்ன அப்படின்னா ஏர்லி ஆக்சஸ் தருவாங்க. ஏர்லி பீட்டா ஆக்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னப்பா அப்படின்னா ஃப்ரீ ஃபயரில் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு என்ன ஃபஸ்ட்டு விட்டால் என்ன பண்டில்ஸாக இருக்கட்டும் இல்லை கேரக்டராக இருக்கட்டும் ஸ்கின்னாக இருக்கட்டும் எதாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கும். இல்லை புது சர்வராக இருக்கட்டும் எதாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் கிடைக்கும். அண்ட் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அதை உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இமெயில் மூலமாக சொல்லுவாங்க. நீங்கள் அதை உங்களுடைய யூடியூப் சேனலில் சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக உங்களுக்கு ரிவார்டு தருவாங்க. அண்ட் அடுத்து என்ன அப்படின்னா கஸ்டம் சாண்ட்பாக்ஸ் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னப்பா கஸ்டம் சாண்ட்பாக்ஸ் மோட் அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் மாதிரி இதுலேயுமே ஸ்பெஷலான ரூம் கார்ட்ஸ் தருவாங்க. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எப்படினாலுமே பண்ண முடியாது. அதாவது அந்த மேட்ச்சில் நீங்கள் தான் கடவுள் அப்படின்ற அளவுக்கு பண்ணலாம். என்னப்பா சொல்கிற புரியலையே அப்படின்னு நீங்கள் கேட்குற எனக்கு புரியுது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா அதில் நீங்கள் உங்களுடைய விளையாட வர உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆப்போனன்ட்ஸை பார்த்திங்க அப்படின்னா பறக்க வைக்கிறது, இல்லை ஆகாயத்தில் சண்டை போடுறது, அதுக்கு ஒரு சில இன்விசிபிளான விஷயத்தை ஆட் பண்ணுறது, அதுவும் இல்லாமல் அந்த கேம்லேயே இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா எடுத்துகிட்டு வரலாம். அந்த ஐட்டத்தை பார்த்திங்க அப்படின்னா உங்களால் ஸ்பான் பண்ண முடியும். இந்த மாதிரி பல விஷயங்களை யூனிக்காக பண்ணியிருக்காங்க.
ஈவன் ஃப்ரீ ஃபயர்லேருந்து ஒரு சில விஷயங்களை இன்ஸ்பிரேஷன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் இது பப்ஜி பிளேயர்ஸ்க்கு ஒரு நல்ல ஆறுதலான ஒரு விஷயம். அடுத்தது என்ன அப்படின்னா, ஃப்ரீ ஃபயரில் சொன்ன அதே விஷயம் தாங்க, ஃபினான்ஷியல் கம்பன்சேஷன். ஃப்ரீ ஃபயரில் அப்படி சொன்னாங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா ரெவென்யூ ஷேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களுக்கு அங்கே பார்த்திங்க அப்படின்னா மாதம் தான் ரிவார்டு தருவோம். எவ்வளோ அப்படின்றது எக்ஸாக்டாக சொல்லலை. ஆனால் இதோடைய வேல்யூவை பார்த்திங்க அப்படின்னா இவங்க எக்ஸாக்டாக சொல்லியிருக்காங்க. இங்கே மாதம்லாம் தரமாட்டோம், நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா வருஷம் தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு குளோபலாக பார்த்திங்க அப்படின்னா $6 மில்லியன் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு தருவாங்க. ஸோ ஸ்ரீலங்கா வைஸ் நீங்கள் கணக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா அவங்க ப்ரைஸ் பூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லா க்ரியேட்டர்ஸ்க்கும் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் வாஸ் அ குட் ஜாப். அண்ட் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டிரெக்ட் சப்போர்ட். இது என்னப்பா அப்படின்னா, ஃப்ரீ ஃபயரில் பார்த்திங்க அப்படின்னா டெடிகேட்டட் மேனேஜர் டு யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே விஷயத்தை இவங்க டிரெக்ட் சப்போர்ட் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன அப்படின்னா, உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா தனியாக ஒரு ப்ரைவேட் லைன் சர்வரே பார்த்திங்க அப்படின்னா வச்சுருப்பாங்க. ஸோ இதனால் டென்ஷன் கேம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பப்ஜி உருவாக்குனாங்களே அவங்க தான். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் ஈஸியில் வெளியே போகாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்கள் அக்கௌண்ட் ஹேக் ஆகிறதோ இல்லை இஷ்யூ ஆகி வெளியே போகிறது அந்த மாதிரி பிரச்சனைகள் இதில் நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது எப்படிப்பா அப்ளிகேஷன், இதோடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்றதான் கேட்பீங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் இருப்பேன். அந்த வெப்சைட்டோட லிங்க்கை பார்த்திங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் இது கீழே கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியல் கிரியேட்டர் ஹப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய URL என்ன அப்படின்னா sg.creatorhub.pubgmobile.com அப்படின்ற இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே பார்த்திங்க அப்படின்னா போட்டிருப்பாங்க முதல்லே ஃபுல்லாக. அதனால் முடிஞ்சு அப்படின்னா ஒரு ஷார்ட்ஸாக கூட நான் போடுறேன். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கேம் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி உங்களோட ஐடி நம்பர் என்ன, அதுக்கப்புறமா நீங்கள் எந்த சோஷியல் மீடியா வச்சுருக்கீங்க, அதோடைய லிங்க் என்ன, அதுக்கப்புறமா நிறைய ஃபார்ம் இருக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் கேட்ட மாதிரி எல்லாமே கேட்பாங்க. ஸோ ஃப்ரீ ஃபயரில் என்னென்ன கேட்டாங்களோ அனைத்தும் இங்கேயும் கேட்கப்படும். உங்கள் ஃபோன் நம்பர் என்ன, உங்களோட கவர்மெண்ட் ஐடி என்ன, அதுக்கப்புறமா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் என்ன, இந்த மாதிரி எல்லாமே கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணியே ஆகணும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வெயிட் பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வெயிட் பண்ணுறதுக்கு ஏற்றப்பல உங்கள்ட்ட எல்லா ரெக்கமெண்ட்ஸும் இருக்குது அப்படின்னா கிடைக்கும். அண்ட் ஃப்ரீ ஃபயர் மாதிரி இல்லை யோசிக்க வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லை. பப்ஜியில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ரொம்ப 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 மினிமலான ரெக்கமெண்ட்ஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக கெட் பண்ணிக்க முடியும் எல்லாத்தையும். அது பார்த்திங்க அப்படின்னா பப்ஜியில் இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்றைக்கான வீடியோக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கமெண்ட்ஸில் இந்த வீடியோ எப்படி இருக்குன்றோம் உங்களுடைய ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள். இந்த மாதிரி பல இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்காக கொண்டு வரதுக்காக தயாராக இருக்கேன். ஸோ உங்களுக்குலாம் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா என்ன கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன கண்டென்ட் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் நான் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ இன்னொரு விஷயத்தையும் உங்கள்கிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இது மூலமாக நிறைய ஸ்கேம் நடக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சோஷியல் மீடியாஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதை பார்த்திங்க அப்படின்னா பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா சவுதி அரேபியான்னு சொல்லலாம். ஏன்னா சவுதி அரேபியாவில் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்ட் டைம்ஸில் எந்த வித இதுவுமே நடக்கிறது கிடையாது. ஏன்னா அங்கே பப்ஜியை பேன் பண்ணிட்டாங்க. அப்போ எப்படிப்பா அந்த சம்பவம் நடந்திருக்கும் அப்படின்னீங்க அப்படின்னா இது பார்த்திங்கன்னா நடந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா அப்போ தான் பப்ஜி லான்ச் ஆகி பார்த்திங்க அப்படின்னா ஒரு எத்தனை ஒரு 2-3 வருஷம் இருக்கும். பப்ஜி லான்ச் ஆகி 2-3 வருஷம் இருக்கிறப்போவே பார்த்திங்க அப்படின்னா சவுதி அரேபியாவில் நிறைய குழந்தைங்க அடிக்ட் ஆகிறாங்க அப்படின்றனால பார்த்திங்க அப்படின்னா பப்ஜியை கொண்டு போய் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் பேன் பண்ணதுனால அந்த பப்ஜியை பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் ப்ளே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி நிறைய வருத்தப்பட்டாங்க. அண்ட் ஒரு சில பேர் பார்த்திங்க அப்படின்னா VPN கனெக்ட் பண்ணி ப்ளே பண்ணாங்க. நம்ம ஆளுங்களாம் பேன் பண்ண உடனே சும்மா இருப்பாங்களா, வர்ற வரைக்கும் VPN வச்சு பார்த்திங்க அப்படின்னா ப்ளே பண்ணாங்க. இன்றைக்கி வரைக்கும் பப்ஜி பார்த்திங்க அப்படின்னா அங்கே ரீட்டைன் ஆகலை. அண்ட் ஒரு சில கேமர்ஸ் சவுதி அரேபியாவில் ப்ளே பண்ணுற ஒரு சில கேமர்ஸ் கூட VPN யூஸ் பண்ணி தான் ப்ளே பண்ணுறாங்க. அண்ட் இதை வச்சே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேர் உங்களுக்கு நான் VC கொடுக்குறோம், எங்களுடைய VPN யூஸ் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ண ஒரு சில பேர் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டே பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக போயிருக்கு. ஸோ இந்த அக்கௌண்ட்லாம் இட்ஸ் நாட் அ ஈஸி திங். ஏன் பார்த்திங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டுக்காக பார்த்திங்க அவங்க நிறைய செலவு பண்ணியிருப்பாங்க. இந்த UC கெட் பண்ணுறதுக்காக பார்த்திங்க அப்படின்னா அவங்க இந்த RP கன் ஸ்கின் இதெல்லாம் வாங்குறதுக்காகவே பார்த்திங்க அப்படின்னா நிறையவே காசு செலவு பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸோட காசு இல்லைன்னா அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டே பார்த்திங்க அப்படின்னா எடுத்திருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ பார்த்திங்க அப்படின்னா இவங்க எப்படி இதை எடுக்க முடியும்? இதுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கூட பார்த்திங்க அப்படின்னா ரைட்ஸே கிடையாது. ஸோ இந்த ஒரு விஷயத்த பார்த்திங்க அப்படின்னா VC அப்படின்ற பேரில் ஸ்கேமாக பார்த்திங்க அப்படின்னா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் பார்க்க முடியும். இந்த ஒரு விஷயம் இப்படியெல்லாம் நடக்குதா அப்படின்ற மாதிரி தான் இதை பற்றி பார்த்திங்க அப்படின்னா நான் ஃப்ரீ ஃபயர் வீடியோலேயும் சொல்லியிருந்தேன். ஃப்ரீ ஃபயர் வீடியோலேயும் பார்த்திங்கன்னா பல ஸ்கேம்ஸ் நடந்ததை பற்றிலாம் நான் சொல்லியிருக்கேன். பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி தான் இங்கேயுமே ரிடீம் கோட்ஸ் இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு VCயை கெட் பண்ணிக்கோங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை இழந்தது மட்டும்தான் மிச்சம்.
ஸோ நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தான், நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் என்ன மாதிரி பல கிரியேட்டர்ஸ் இருப்பாங்க, அவங்ககிட்ட நீங்கள் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்றத ஃபுல் வீடியோவை அவங்க போட்டிருப்பாங்க. இதை மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வீடியோவை போட்டிருப்பாங்க. நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ அதை பற்றி தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதை தான் நானும் சொல்கிறேன். அண்ட் அவ்வளோதான் கைஸ் இன்றைக்கான வீடியோவுக்கு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்திங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா ஐ டோன்ட் லைக் இட் அப்படின்னீங்க அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிவிட்டு போயிடுங்க. கமெண்ட்லேயும் என்னென்ன உங்களால் கழுவி ஊற்ற முடியுமோ அவ்வளோலாம் கழுவி ஊற்றுறனா ஊற்றிக்கோங்க, பிரச்சனை கிடையாது. நான் வந்து ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்காக தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.